ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, இது கிடையாது ஆக்சுவலாக. இதுதான் 1100 தான். இதுதான் இந்த 1100ஓட அந்த காலத்து ஓனர்ஸ் நாங்க ரெண்டு பேரும். இந்த காலத்துலயும் ஓனர்ஸ் தான். இந்த 1100 பத்தி பேசும்போது ஒன்று ஞாபகம் வருதுடா. இதுல என்னன்னா, இந்த மாதிரியான பழைய போன்ஸ்ல கேசிங் மட்டும் நமக்கு எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு ஆப்ஷன்ஸ், கலர் கலரா மாத்தலாம். நான் கார் மாதிரிலாம் வாங்கி வச்சிருந்தேன். எக்ஸாக்ட்லி, நான் லம்போர்கினி மாடல்ல வச்சிருந்தேன். இது இவனுங்கெல்லாம் இப்ப லம்போர்கினி மாடல்னு சொல்லிட்டு ஒரு போனே வைக்கிறானுங்க, மெக்லாரன் எடிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் வெறும் கேஸையே மாத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு போன், ஒரே ஒரு போன் மட்டும் இருந்ததுன்னா போதும். அப்புறம் அந்த பின்னாடி அந்த ஸ்டிக்கர் மாதிரி நான் தேடுறேன். சைனால இருக்கு, ஆனா சைனால மட்டும் தான் இருக்கு. நான் தேடிட்டு இருக்கேன். லோக்கல்ல எங்கேயா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் தேடிட்டேன்டா. அப்படி பார்த்தா எனக்கு என்ன டவுட் தெரியுமா, அது வந்து ஜஸ்ட் அந்த ரேடியோ வேவ்ஸ் வச்சு தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்பயும் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 2G 3G 4G 5G. கரெக்ட். இப்பயும் அது ஒர்க் ஆகணும். இந்த போன்ல நம்ம ஓட்டினாலும் அந்த லைட் எரியும். ஸோ கால் பைக்கு விபத்து அடிச்ச மாதிரி இருக்கும்னு வச்சுக்க. ஓ, அந்த கிளிப்புக்கெல்லாம் ஒரு பிளிப்பு. ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்த பிளிப் இதுதான். ஓகே. ஆனா இதுல என்ன அட்வான்டேஜ் தெரியுமா, அந்த இது இருக்கும்போது ஒரு மெசேஜ் வரப்போகுது அப்படிங்கறத நான் முதல்ல கண்டுபிடிச்சிருவேன். லைட் எரிய எனக்கு தெரிஞ்சிடும் கால் வருது. எஸ், முதல்ல தலைவன் வந்து காட்டி கொடுத்துருவோம். இந்த பேட்டரியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மோசமா அது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த பேட்டரின்னு. அவ்வளவு பாப்புலரான பேட்டரி அந்த BL5C, BL4C, எஸ் 5CB, எஸ் வெர்ஷன் மாறி மாறி வந்துகிட்டே இருந்ததுங்க. சரி, இது எதுக்குன்னா ஒன்றும் இல்லைங்க. என்னாச்சுன்னா, இந்த 1100 பத்தி ஒரு ரெகுலர் வீடியோ, அது என்னன்னா ஒன்றும் இல்லை, இயர்பீஸ் மட்டும் சரியா வேலை செய்யல. ஓகே, அதனால நான் வந்து இயர்பீஸ் மாற்றத்துக்காக போட்டிருந்தேன். ஆமா ஆமா, அந்த வீடியோ போட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து SRK என்ன பண்ணா, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலயும் சொல்லிடலாம் ப்ரோ, நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சான். சரி ஆமாடா பண்ணிடலாம்டான்னு சொல்லிட்டு போட்டோம். ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோன்னு என்னாச்சுன்னா, நிறைய பேர் எப்படி கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா, கோல்டன் மெமரிஸ் ஆஃப் ஆல் திஸ் மொபைல், நோக்கியா பெஸ்ட் மெமரிஸ், நிறைய பேர் கிடைக்குமான்னு வேற கேக்குறீங்க. கிடைக்குமானா என்ன பிரச்சனைனா, கிடைக்கும், ஆனா அந்த ஒரிஜினல் கீபேடோட கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் வந்து நீங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. OLXல நான் வந்து செக் பண்ணுங்க, கிடைக்கும். பர்சனலாக விசிட் பண்ணி வாங்கினாலும் ஓகே. இன்னொன்று என்னன்னா, இந்த போனை வந்து OLXல விற்கும்போது 1000 1500 ஒவ்வொரு டீலர் 1000 ரூபாய் ஜென்ரலா இருக்கும். ஆமா. ஸோ இதுல என்ன ஹைலைட்னா, டிபெண்டிங் ஆன் கண்டிஷன் பிரைஸ் வேரி ஆகும். ரெண்டாவது என்னன்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு அட்வான்டேஜ், போர்டு நமக்கு ஒரிஜினல் ஃபாஸ்ட் கிடைச்சிரும். நமக்கு வந்து பேனல் தான் ஒரிஜினல் கிடைக்குமான்னு தெரியல. பிளஸ் உங்களுக்கு டிஸ்பிளேவும் சம்டைம்ஸ் வந்து ஃபேடடாகவும் இருக்க வாய்ப்பு. அதுவும் அந்த வீடியோலேயே காமிச்சிருப்பேன். டிஸ்பிளேயும் ஃபேட் ஆகிருக்கும். ஸோ அதையும் சேர்த்து தான் மாற்றிருப்பேன். ஸோ இது என்னன்னா, லாஸ் இருக்குமா அப்படின்னும் போது பெரிய லாஸ் இருக்காது. ஏன்னா 1000 ரூபாங்கிறனால நமக்கு மனசு வலிக்காது. ரெண்டாவது என்னன்னா, நம்ம கைக்கு 1100 வந்துடும். ஆனா கண்டிஷன் தான் வேரி ஆகலாம். ஸோ நேரில் போய் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையை நீங்க அவாய்ட் பண்ணலாம். சூப்பர். இன்னெல்லாம் சொல்றாங்க கமெண்ட்ஸ்ல, பாம்பு கேம் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கேம் மட்டும் இல்ல அப்படின்னா பல நேரம் என்ன பண்றதுங்க, இந்த RTO ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது, பேங்க்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது, அந்த காலத்துல அதெல்லாம் போக வேண்டியதா இருந்துச்சு. EB ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது, பத்தியாடா RTO ஆபீஸ்க்கே போகாம லைசன்ஸ் எடுக்கலாமா? பிரைவேட் RTO வந்துருச்சுல. அதாவது நீ எங்கெங்கெல்லாம் அந்த டிரைவிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்ததோ அவங்களுக்கு அங்கேயே கொடுத்துருவாங்க. சோ நீ அங்கேயே போயிட்டு என்ன பண்ணலாம்னா, அமெரிக்கா மாதிரி ஆயிட்டு இருக்கா. ஆமா ஆமா, என்னதான் இருந்தாலும் அதான் ஓகே. சரி, நான் இப்ப ரீசெண்டா RTO போயிட்டு வந்தேன்டா. சரியா, ஓட விட்டாங்கடா. அதுக்கு வந்து இது பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா இவனுங்களும் ஓட விடுவானுங்களோன்ற பயம் இருக்கு. ஏன்னா நமக்கு அப்படியே பழகி போச்சா, நம்மள ஓட விட்டு நம்மள தொத்தி அடிச்சு பழகி போச்சா. அதனால பிரைவேட் காரனும் அடிப்பான்ற ஒரு நம்பிக்கை. ஆனா அவன் மேல கேஸ் போடலாம், கவர்மெண்ட் மேல கேஸ் போட முடியாது. கரெக்ட். சோ இப்போ அடுத்து என்னன்னா, பாம்பு கேம்னு சொன்னாங்களா, எல்லாருக்குமே மெமரி ட்ரிகரா இருக்குடா. சம போனு, நைஸ் போனு, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ். இது நீங்க வீடியோ பார்த்ததுக்கே மெமரி ட்ரிகர் ஆகுது அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? அதனால வேணும்னு கேக்குறீங்க. வில்லவன் சொல்லிட்டு ஒருத்தர் செஞ்சிருக்காருடா. இதுல கூட நேட்டிவ் கால்குலேட்டர் இருக்குடா. அடே டிம் குக், ஐபேட்ல ஒரு கால்குலேட்டர் ஆப் கொடுக்க முடியல ஒன்னால. ஐயோ 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 அப்படின்னு அடிச்சுக்கும் போலதான் இருக்குது. ஐபேட்ல அந்த கால்குலேட்டர் ஆப் ஏன் கொடுக்கல தெரியுமா? அவனுங்க இவ்வளவு பெருசா இருங்க ஸ்கிரீனு அப்படின்னு கொடுக்கலையா? அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல கால்குலேட்டர் யாருங்க யூஸ் பண்ண போறா அப்படி இல்லையா? சரி, டிம் குக் எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. இதுல இருக்க கால்குலேட்டர் 0000 இருக்கு பாங்கடா அப்படிங்கிறாரு. நியூ மொபைல் அவைலபிள் இருந்தா சொல்லுங்க. அப்புறம் 1100 போன் 1000 முறை கீழே போட்டாலும் உடையாத போன். உண்மை, 100க்கு 100 உண்மை. இது நம்ம அந்த டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கீபேடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கோட ஆடு நம்ம வந்து இதுல ஆட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அந்த ஆடு வந்து செமையா இருக்கும். டார்ச் லைட் அதுதான் அதோட மெயின். அந்த ஒருத்தன் வந்து ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து திடீர்னு இருட்டாயிரும். அப்போ அவர் போய் அந்த டார்ச் லைட்டை போட்டு அவர் அடிப்பாரு.
அப்ப இங்க மேல இருக்கிற அந்த டார்ச் லைட் தான் இதோட முக்கியமான செல்லிங் பாயிண்டா இருந்துச்சு. செமையா இருக்கும் அந்த ஆடு நோக்கியா. அதாவது எப்படின்னா ட்ரக்கோட ஃப்ரண்ட்ல தொங்கிட்டு இருக்கும். ஆமா ஆமா அதேதான் இதை வந்து லைட்டா யூஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரிதான் இருக்கும். அது மாதிரி ஒரு செம ஆடு ஒண்ணு எனக்கு அதுதான் ஆல் இந்தியா பர்மிட் லாரிங்க. ஆமா அது ஒண்ணு. ரெண்டாவது எனக்கு வந்து இந்த லிஸ்ட்லயே ரொம்ப பிடிச்ச போன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு 2300 ரொம்ப பிடிக்கும்டா. அதுக்கு ரீசன் என்னன்னா இதுல கீபேட் தேவை வாய்ப்பே கிடையாது. ஆமா அதே மாதிரிதான் 1600 கரெக்ட். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசன் என்னன்னா இந்த ரெண்டு போன்லயுமே அந்த கீபேட் தேயறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ரெண்டுலயுமே இந்த மாதிரி கிளாஸ் கீபேட் மாதிரி இருக்கும். என்ன யூஸ் பண்ணாலும் சரி ஃபேட் ஆகாது. பட் இதுல வந்து அந்த டெக்ஸ்ட் எல்லாம் போயிடும். ஆமா ஆனாலும் நம்ம மசில் மெமரி தெறிக்க விடும். அது வந்து வேற லெவல். அந்த அதான் இப்படிதானே மெசேஜ் அனுப்பிட்டு இருப்போம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறதெல்லாம் கிடையாது போன. சொல்லுங்க நிஜமே பார்க்காம தான் தட்டுவோம். முடிச்சிட்டேங்க. ஓகே ஓகே நீ ஒரு விளங்காம போனவன் செண்டு இப்படின்னு என் ஃப்ரெண்ட் எல்லாம் திட்டிக்கிட்டு அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் பேக் வாங்கி போட்டுக்கிட்டு. இல்லை நம்ம மக்கள் நிறைய பேருக்கு எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. என்னன்னா மசில் மெமரியில எவ்வளவு பேர் வந்து நிஜமாவே இப்போ பரத் சொன்ன மாதிரி நான் ஃபோன் ஸ்க்ரீனையே பார்க்காம டெக்ஸ்ட் அனுப்பியிருக்கேன் ப்ரோ. அதுவும் முக்கியமா எப்போல்லாம் இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்தா அந்த டைம்லேயும் இந்த அளவுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லவ் பண்ணியிருந்தா அப்பயும் நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கும்போது தான் அதிகமாக டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து கிரிக்கெட் ஸ்கோர் வேணா டெக்ஸ்ட்டாக வந்ததுன்னா ஓப்பன் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்போம். ஆமாம் டெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த மசில் மெமரி வந்து சீரியஸாகவே இன்னைக்கும் வந்து ட்ரிகர் ஆகும். ஜஸ்ட் ஒரு 2 days தொடர்ந்து நீங்கள் 0000 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் அதே ஸ்பீட். ஒரு விஷயம் நான் அதில் அந்த டைம்ல இருந்து மிஸ் பண்ணுறேன். அது வந்து 0000 லிங்க்டாக இருக்கு. 0000 இல்லைன்னா கூட இது வந்து நடந்திருக்கும். என்னது அப்படின்னா டேய் நாளைக்கு எக்ஸாம்டா இதெல்லாம் படிச்சிட்டியா அப்படின்னு ஐயோ நான் இதை படிக்க விட்டேனே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வரும் தெரியுமா. அந்த ஃபீலே காணாம போயிருச்சுங்க. இந்த எக்ஸாம் அப்படிங்கறத கான்செப்டே காணாம போயிருச்சு. அதுல நம்ம கடைசியா எப்படா எக்ஸாம் எழுதணும் நான் வந்து நம்ம பாருங்க இதுதான் வந்து மெமரிஸ் எனக்கு வந்து கொடுக்குது. இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாமே வந்து இந்த போனோட லிங்க் தான் இருக்கு. இந்த போன் தான் நானும் யூஸ் பண்ணேன். 0008 நான் யூஸ் பண்ணது. வேணும்ட்டே ஒயிட் டிஸ்பிளே தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிரீன் டிஸ்பிளே வந்து இந்த 3315 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் 0008 ஒயிட் டிஸ்பிளே தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வாங்கினேன். அந்த போன் தான் மேக்சிமம் டைம் நான் யூஸ் பண்ணேன். மேக்சிமம் டைம். ஏன்னா அது இப்படி சுத்துறதுக்கா இருக்கட்டும் சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு. அப்புறம் எவ்வளவு பாருங்க பேட்டரி போகவே போகாது. ஆமா கண்டிப்பா வந்து ரொம்ப இன்டென்ஸா யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. 2 நாள் சார்ஜ் வரும். என்ன ப்ரோ 2 நாள் தான் வருமானா? இல்ல பெரியவங்களுக்குலாம் ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா 4 நாள். தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும்னா 1 வீக். பாட்டி வீட்டுக்கு நான் போவேன், அவங்க கிட்ட ஃபோன் இருக்கும்டா. 110 கூட யூஸ் பண்ணாங்க அவங்க. சரியா அவங்க கிட்ட நான் போகும்போது எப்படி இருக்கும்னா நான் இன்னைக்கு போய் பார்ப்பேன் ஃபுல் பார் இருக்குன்னு வைங்க, திரும்ப நாளைக்கு போய் பார்ப்பேன் ஃபுல் பாரே தான் இருக்கும், குறையாது. அதுக்கு அடுத்த நாள் போய் பார்க்கும்போது 1 பாயிண்ட் குறைஞ்சிருக்கும். அப்படியே பொறுமையா தான் குறையும் ரொம்ப. எனக்கு இன்னொன்னும் என்னெல்லாம் மெமரிஸ்ல ஞாபகம் வருது அப்படின்னா இந்த கம்போசர். அந்த கம்போசர்ல வந்து நான் வந்து இந்த கீபோர்டு எல்லாம் வாசிப்பேன். கீபோர்டு வயலின் இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நான் சின்ன வயசுல வந்து கத்துக்கிட்டேன். சும்மா யாரெல்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்க கீபோர்டு. சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் திடீர்னு வந்து சின்ன கீபோர்டு கொடுத்துட்டு போனாரு. அப்புறம் ஸ்கூல்ல நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி வயலின் மிருதங்கம் அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் வயலின் சேர்த்து விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போலாம் படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் அந்த மியூசிக் பற்றிலாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். எனக்கு என்ன சொன்னானுங்கன்னா நான் ஒரு பாட்டு கேட்குறேன் அப்படின்னா அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் எடுத்து நான் அதை வாசிச்சிருவேன் அந்த பாட்டு. ஓகேவா அவ்வளோதான் அங்கே ஸ்கில்லு, அதுக்கு மேலே கிடையாது. அந்த ஸ்கில்லை வந்து நான் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணேன். என்ன பண்ணுவாங்க இந்த காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிற என்னோட கசின் சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்து எனக்கு இந்த பாட்டு கம்போஸ் பண்ணி தரியா அப்படின்னு கேட்பாங்க. எந்த பாட்டு அப்படின்னு நான் கேட்பேன். லேட்டஸ்டா அப்பதான் வந்திருக்கும் அந்த பாட்டு. ஓகேவா அந்த பாட்டை போட்டு காமிச்சு எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு. ஓகே இந்த பிட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு 1/2 hour அவங்க வெயிட் பண்ணுவாங்க வீட்டுல. ஆமா அந்த பிட்டு மட்டும் நான் ரெடி பண்ணி டீ டீ டீ. அதுல அந்த மோஸ்ட் பாப்புலர் என்னது அப்படின்னா அந்த ஏர்டெல் தான். டீ 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 அப்படின்னு இருக்கும். அது வந்து உனக்கு இவ்வளவுதான் இருக்கும் லென்த். அதுக்குள்ளேயே அது கரெக்டா டைமிங்கோட அதுல வந்து ஹாஃப் டைமிங், ஃபுல் டைமிங், குவார்டர் டைமிங்லாம் இருக்கும். அதை கரெக்டா டைமிங். இந்த மாதிரி மெமரிஸ்லாம் தான் வந்து இப்போ என்னால ஈஸியா கம்போஸ் பண்ண முடியல எதுவுமே. கம்போஸ்லாம் இப்ப பார்க்க போனா ஐபேட்லயும் ஐபோன்லயும் இருக்கு நிறைய விஷயங்கள். இல்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதான் இத மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஒரு கன்ஸ்ட்ரெயின்டே இல்ல. என்ன வேணா நீ பண்ணலாம் அப்படின்னா டேய் என்ன வேணா பண்ணலாம்னா என்னடா நான் பண்றது அப்படின்ற மாதிரி ஆகுது. ஆனா இந்த கம்போசரு, அப்புறம் அந்த எஸ்எம்எஸ், அப்புறம் அந்த டார்ச் லைட்டு, இந்த கீபேட்ல அந்த டைப் அடிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கீபேட் அப்புறம் ஸ்னேக் கேம்
கீபேடே அழகா இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டா மாறிடும், அப்படியே உள்ள இருந்து பளிச்சுன்னு லைட் வெளில தெரியும், சூப்பரா இருக்கும். இந்த போன் வந்து எப்படின்னா, நான் வந்து அதிகமா ரொம்ப அடிச்சு யூஸ் பண்ண போன் வந்து 2310. 6070 யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் 2310 எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. 2.5mm யூஸ் பண்ணி நான் அதுல ஃபுல்லா FM தான் அதிகமா லிசன் பண்ணிட்டு இருப்பேன். ரெக்கார்ட் நோட் எழுதணும்னாலும் சரி, அசைன்மெண்ட் எழுதணும்னாலும் சரி, மோஸ்டா இப்போ அந்த டைம் அதுல அந்த கிரிக்கெட் கேம் இருக்கும்ல, நம்ம வந்து அதுல கிரிக்கெட் இல்லடா, எனக்கு பவுன்ஸ் இருந்தது. ஓகே ஓகே, சரியா. 2310 இல்ல 110 தான் இருந்ததா? 110 இருந்திருக்கும், 1600 இருந்தது. சரியா, அதுல எல்லாம் கிரிக்கெட் உண்டு. சோ இதுல வந்து நான் என்ன பண்ணேன்னா, FM தான் எப்பயுமே, FM தேவைன்னா FM ஸ்பீக்கர்ல கூட போட்டுப்பேன். எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார என்ன பண்ணுவோம்னா, இப்போ யூகேல இருக்கான் ஒருத்தன் தமிழ்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, நாங்க டெக்ஸ்ட் வந்து அன்லிமிட்டட்ல, நான் அவனுக்கு என்ன அனுப்புவேன்னா, இப்போ ரேடியோ சிட்டில தான் நல்ல பாட்டு வருதுன்னு ரேடியோ சிட்டிக்கான ஃப்ரீக்வன்சி அவனுக்கு அனுப்புவேன், சிட்டி இல்லாட்டி வெறும் சிட்டி அப்படின்னு அனுப்புனா அவன் டியூன் பண்ணிப்பான். ஸோ என்னன்னா எல்லாருமே அவன் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க, ஹாஸ்டல் பசங்க ரூம் எடுத்து தங்கியிருந்தானுங்க. இங்க நான் உட்காந்து எழுதும் போது எல்லாருக்குமே அந்த வேலை இருக்கும்ல. பொதுவாக பொண்ணுங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா டயத்துக்கு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னைக்கு டேட் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஒரு 2 நாள் இழுத்தடிச்சு. நமக்கு என்னங்க இன்ட்ரெஸ்ட், நமக்கு வந்து வேற ஏதாவது கத்துக்கிறது எல்லாம் இன்ட்ரெஸ்ட். சோ அப்ப மொத்தம் என்னாச்சுன்னா, இந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ் எழுதும் போதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆச்சு. ரெண்டாவது என்னன்னா, அந்த டைம்ல நான் சீரியஸா டிஜிட்டல் டீடாக்ஸ் ட்ரை பண்ணேன். ஃபன்னா இருக்குல்ல அந்த டைம்லயே? ஆமா, அது டிஜிட்டல் டீடாக்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் அனலாக் டீடாக்ஸ். ஏன்னா நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட 500 வந்ததுடா, 500லயே நான் கேம் ஆடிக்கிட்டு இருப்பேன். ஓகே, அப்புறம் வந்து ஏதாவது படம் இதெல்லாம் வேற எடுத்து லோட் பண்ணி வச்சிருப்பேன். அப்புறம் பாட்டு அதுல எக்ஸ்பிரஸ் மியூசிக்ங்கிறனாலயே என்ன பண்ணுவேன்னா, அது கூடயே ஒரு ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வரும், சூப்பரா இருக்கும். நீங்கெல்லாம் வந்து போதைப் பொருளுக்கு அடிக்டா? நாங்கெல்லாம் இதுதான் எங்க போதைப் பொருள், இதுக்கு தான் நாங்க அடிக்ட். ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்போம், அடவிக்கிட்டே இருப்போம். அதனால என்ன பண்ணேன், செமஸ்டர் வர்றதுக்கு, அந்த செமஸ்டர் லீவ் வரும் தெரியுமா, அதை படிக்கிறதுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ்லாம் வரும். அந்த டைம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டேரக்டா போவேன், என் தலைவன் 2310 வெளில எடுப்பேன். 500 வந்து பேட்டரி ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி பீரோல வச்சுட்டு 2310 வந்துருவேன். 2310 வந்ததுக்கு அப்புறம் ஒன்லி கால்ஸ், SMS, FM, கால்ஸ், SMS, FM. பட் அதுல இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஏதாவது ஆப் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் கேம் சூப்பரா இருக்கும் தெரியுமா, நம்ம 500ல அந்த பவுன்ஸ் ஆடிட்டு இருக்கிறது. அது தவிர வந்து என்னன்னா, நீங்க அதுல ஆக்சலரோமீட்டர் கேம் ஒன்னு நிறைய இருக்கு, அதுல கேம்ஸ் நிறைய இருந்தது. ரிப்டைட் மாதிரி ஒரு கேம் இருக்கும், ஒரு வாட்டர் மேல ஒன்னு போகும், ஒரு போட் மாதிரி அந்த ரேஸ். அப்புறம் இன்னொன்னு பாத்திருக்கியாடா, குதிச்சிட்டே இருக்குமேடா, அது பேரை மறந்துட்டேன் பாரு. ஜம்ப், டூடில் ஜம்ப் வரும், சூப்பரா இருக்கும். அது இப்படி சாட்சி விளையாடுனா போதும், அதேதான் சாய்க்க தான் செய்யணும். அது நான் அவுட் ஆகாம போயிட்டே இருப்பேங்க. நானும் போறேன் ட்ரெயின், அதாவது ஒண்ணுல இங்க ட்ரெயின் குரோம்பேட்ல ஏறி நுங்கம்பக்கத்துல இறங்கணும்னா அவுட் ஆகாமே போயிட்டு இருப்பேன். எனக்கு இந்த கேள்விதான்டா வருது இப்போ. என்னதுன்னா, அந்த காலத்துல உனக்கு இவ்வளவுதான் இருக்கு, ஆமா அப்படின்னும் போது என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்போ எல்லாமே இருக்கு, எதை யூஸ் பண்றதுன்னு புரியல, எதை யூஸ் பண்றதுன்னே தெரியல, எப்போ யூஸ் பண்றதுன்னு தெரியல, ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அப்படியே அப்படின்னு மண்டையை பிச்சுக்குது. இந்த கேம் ஆடலாமா, அந்த கேம் ஆடலாமான்னு பார்த்தா 100 கேம் இருக்கு. டே என்னடா சொல்றீங்க, 100 கேம்? நான் அப்பெல்லாம் ஒரு கேம் தான்டா, என் கம்ப்யூட்டர்ல எதுவுமே வேலை செய்யாது, NFS Underground 2 மட்டும்தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அதுவே நான் வந்து இந்த கிராபிக்ஸ் கார்டு ஹேக் மாதிரி 3D அனலைஸ் என்ன சாஃப்ட்வேர் எல்லாம் போட்டு ஆன்போர்ட் கிராபிக்ஸ்ல ஓட்டிக்கிட்டு இருந்தேன். கிராபிக்ஸ் கார்டு எல்லாம் கிடையாது நம்ம கிட்ட. அப்ப பாரு, Underground 2 நீ 800 MHz ப்ராசஸர்ல ஓட்டிக்கிட்டு இருந்தேன், Pentium 3. நீ அதை வந்து மேனேஜ் பண்ணிருக்க, நான் NFS 2 தான் ஆடிக்கிட்டு இருந்தேன். நான் NFS 2 வந்து வெறித்தனமா ஆடிட்டு இருந்தேன். ரோட் ரஷ் அநியாயத்துக்குள்ள, ரோட் ரஷ், பீச் ஹெட்ஸ்னு ஒரு கேம் இருக்கு, அத வேற மணிக்கணக்கா ஒரு கேம், அதுவும் செம கேம். ஆனா இந்த பீச் ஹெட் இருக்கு, அது லெவல் எவ்வளவு தூரம் தான் போயிடுது பாத்துரலாம்டான்னு சொல்லி சில சமயம் எல்லாம் பாத்தீங்கன்னா 50 லெவல் வரைக்கும் எல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறமா அது போயிட்டே தான் இருக்கு இன்னி வரைக்கும். அவுட் எல்லாம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன்ல வந்து எப்படி விளையாடுறதுன்னு தெரியாம அவுட்லாம் கூட ஆயிருக்கேன். ஆனா அந்த கேம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து கேம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா, பிசில டேஞ்சரஸ் டேவ், அலாதீன், பிரின்ஸ் ஆஃப் பர்சியா. அந்த அலாதீன்ல என்ன பண்ணுனா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன்டா, நான் Pentium 3 அவன் Pentium 4, சரியா. அவன் வந்து இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா 64 MB ரேம் கெத்தா இருந்தது, அவனுக்கு அப்ப 512 MB ரேம். ஐயோ, அவன் ரொம்ப பவர்ஃபுல், சரியா. நான்லாம் 64 MB ல தான்டா இருந்தேன். அப்போ அவன்ல மட்டும் என்ன எடுக்கும்னா NFS 5 Porsche எடுக்கும். NFS 5 Porsche இல்ல, அதுல பிசிக்ஸ், கேம் பிசிக்ஸ் வேற லெவல்ல இருக்கும். நிஜமாவே கார் ஓட்டுற மாதிரி செமையா இருக்கும். NFS 5 ஷிஃப்டா
ஷிஃப்ட் இல்ல NFS 5 வந்து Porsche. ஆமா ஆமா கரெக்ட் ஞாபகம் இருக்கு. கார்ல இருந்து லாஸ்ட் Porsche Texture, Porsche 911 இந்த மாதிரி எல்லா கார்ஸும் வரும். ரெட்ரோ கார்ல ஆரம்பிச்சு புது கார் வரைக்கும் வரும். அதுல என்னன்னா டாஸ்க் கொடுப்பான், ஒரு சில டாஸ்க ஃபினிஷ் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். 360 டிகிரிலாம் அடிக்க சொல்லுவான், பிரேக் அடிச்சு 360 டிகிரிலாம் அடிச்சு. அதுல அந்த புகை எஃபெக்ட்லாம் வரும்ல, செம்மையா இருக்கும். அது நிஜமா இப்பயும் கூட மேபி ஒரு சிலருக்கு அவுட்டேட்டடா ஃபீல் ஆகலாம். பட் நிஜமா சொல்றேன், ஒரு கார் கேம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ரீசன் என்னன்னா, எங்க லைட்டா இடிஸ்டோன் வைடா கார்ல டேமேஜ் எந்த இடத்துல இருக்குன்னு வந்துடும், சைட்ல நோட்டிபிகேஷன் வந்துடும். ரெண்டாவது ஸ்டீரிங் கண்ட்ரோல்லாம் போயிடும். ஆமா போயிடும். இப்போ வீல் அலைன்மெண்ட்னு நம்ம பண்றோம். கார் இப்போ இந்நேரம் வந்து அன்னைக்கு விளையாண்ட பசங்க சிமுலேஷன் மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்நேரம் ரியலிஸ்டிக்காவே கார் வச்சிருப்பீங்க. கார் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் வீல் அலைன்மெண்ட்ங்கிறது நம்ம ஏன் பண்றோம், ஸ்டியரிங் வந்து ஏன் ஸ்டெடியா இல்லாம ஒரு பக்கமா வாங்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது அப்படியே அந்த கேம்ல இருக்கும். நீங்க தட்டிட்டோம்னா உடனே என்ன ஆயிடும்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, நார்மலா நம்ம எப்படி விளையாடுவோம், கீபோர்ட்ல இப்படி 3 விரல் வச்சு விளையாடுவோம். அதுல சில சமயம் ஸ்டீரிங் இருக்கலே ஒஸ்ட் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னு தெரியும் போது நம்ம நார்மலா ஃப்ரண்ட் ஆக்சலரேஷன், மீதி சைடு வந்து கண்ட்ரோல் சைடு, இது ஒரு பக்கமா சைடு வாங்கிட்டே இருக்குமா, அப்போ இன்னொரு சைடு நம்ம வாண்டடா அழுத்தம் ஆயிடும். அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது வந்து என்ன பாருங்க, இந்த ஒரு போன்ல ஆரம்பிச்சு இத்தனையா அடங்கி இருக்கா, நீங்களே யோசிச்சு பாருங்க. இல்ல இந்த போன்ல இல்ல இதுதான் ட்ரிகர் பண்ணுது மெமரிஸ். இல்லாட்டி நம்ம இப்ப பேச போறது இல்ல இந்த போன்லயே இருக்க முடியலன்றேன். அதாவது அதான்டா, இந்த போன்ல என்ன பண்ணுவீங்க, போன் பண்ணுவேன், SMS பண்ணுவேன், அவ்வளவுதான், கேம் ஆடுவேன், அப்புறம் கொஞ்ச நாள் அந்த கேம் போர் அடிச்சிடும். மோர் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த டிஜிட்டல் டீடாக்ஸோட லைஃப் ஸ்டைல் வந்து இந்த போன் இருந்ததுனால போன்ல ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இல்லாம மீதி மத்த விஷயத்தெல்லாம் மெமரிஸ் பண்ணேன்னு சொல்லலாம். இல்ல இந்த போனோட லிங்க்டா இருக்கு. நீ வேறடா, ஆனா போன்ல ஒண்ணும் பெருசா இல்ல, நான் தான் பெருசா இருக்கேன் அங்க. இல்ல நானும் நீயும் வந்து என்ன கேம் ஆடி இருக்கோம், நானும் நீ வந்து எப்படி எல்லாம் வந்து அதை அனுபவிச்சிருக்கோம் அந்த லைஃப் டைம். இன்னும் பின்னாடி போலாம். சரியா, ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தோன்னா கிரிக்கெட் அதுதான் அப்போ பெரிய விஷயம். கிரிக்கெட் தான் ஆட போவோம். இங்க இருந்து ஒரு வீட்டுல இருந்து இங்க நம்ம இந்த வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போனாலும் இது பெரிய சாதனை. ஏன்னா திரும்ப போய் கிரிக்கெட் ஆடுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்போ எந்த அளவுக்கு எல்லாம் இருக்குன்னா, இந்த நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தானே என் நண்பன் ஒருத்தன் பல்லெல்லாம் பெத்துக்கிட்டானா பாத்துக்க, ஒரு ரன் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்காக பாஞ்சி வாயை திறந்துகிட்டே பாஞ்சிட்டான். பல்ல காணோம். வீட்டுல போய் என்ன பதில் சொல்றது, அவனுக்கு மட்டுமா திட்டுவோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன ஆகும், நீயும் க்ளோஸ். ஆமா. சோ அதனால வந்து அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தது. இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஒரு நாள் பேசலாம், ஒரு நாள் ஓபன் பண்ணலாம். ஆமா, ஓபன் டாக் பண்ணலாம். அந்த லவ் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வெரி குட், யூ நோ, தட்ஸ் ஒரு நல்ல ஃபீல். கௌதம் மேனன் வந்து ஹையர் பண்ணிடுவாருங்க, வெயிட் பண்ணுங்க, நாங்க எப்பவே ரிவீல் பண்ண மாட்டோம். அது வேற லெவல் ஸ்டோரி. உனக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ்லாம் எனக்கு தெரியும். ஆமா. சோ அதெல்லாம் யாராவது அப்புறம் கோமாளி படம் மாதிரி அதை எடுத்துட்டு போறாங்க. அது கோமாளிக்கும் ஒரு படி மேலலாம் இருக்கும். நிஜமாவே கோமாளி தான் என் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிடைச்சாங்கன்னு சட்டையை பிடிச்சி உலுக்கி, ஏன்னா ஒருத்தன் கனடாக்கு போயிட்டான், இன்னொருத்தன் பல்லவரத்துல இருக்கான். சோ இந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன் அவனுங்க பண்ணதெல்லாம் வந்து சீரியஸா அந்த அளவுக்கு கோமாளித்தனம் இப்பவே சொல்லுங்க. அவங்க எல்லாம் இங்க கூட்டுன்னு வந்து கலாயினமா வேணாமான்னு கமெண்ட் போடுங்க ப்ரோ. கலாய்க்கலாம், ஆனா அவங்க பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் சாரி அது கரெக்ட். எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்ல, அதனால சொல்ல முடியுது. இவ்வளவு நாளா வாங்கினதோட எக்ஸ்ட்ரா அடி வாங்குவாங்க. அதனால அப்படின்னு ஃபர்ஸ்ட் பர்மிஷன் அவங்க ஒய்ஃப் கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன அவங்களை கூட்டு வந்து வச்சு அப்புறமா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஆமா ஆமா. அதாவது சோ இதுல எனக்கு என்ன புரியுதுனாடா, இந்த 1100 டைம் அப்படின்னே சொல்லலாம். ஆமா, நம்ம வந்து இந்த புக் மார்க் மாதிரி இது கிட்டத்தட்ட இப்ப 2003-4 அந்த டைம்ல வச்சுக்கேன். பட் நம்ம ஊர்ல ஃபெமிலியர் ஆனது 5, 6, 7, 8 அந்த டைம்ல ஃபேமஸ். எஸ், நான் வச்சிருந்தது வந்து 2005, 2006, 2007 அந்த டைம்ல தான் ஃபேமஸ். 10 வரைக்குமே செம ஃபேமஸ். அதுக்கப்புறமும் இது ஃபேமஸ். எப்படின்னா யூத்துங்க கிட்ட கம்மியாக ஆரம்பிச்சதே தவிர வயசானவங்க எல்லாருக்கிட்டே தான் இன்னமும் வச்சிருக்காங்க நிறைய பேரு. நம்ம புல்லட்டுக்கு வந்து இருக்கலையே துலுக்கானம்னு ஒரு அங்கிள் சொல்லுவேன், வேற லெவல் சர்வீஸ். ஒன்னும் இல்லடா, ஒரு சின்ன போல்ட்ல இஷ்யூங்கிறத கூட பார்த்தனுமே கண்டுபிடிச்சிருவாரு. ஒரு பெரிய இந்த ஷிப் ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க பார்த்திருக்கேன். ஒரு ஷிப் வந்து ஓடாமையா நிற்கும், ஒரு கேப்டன் வந்து ஒரு மெக்கானிக்கெல்லாம் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் பயங்கர வெல் நோனு அப்படி ஆளுங்க வந்து பார்த்துட்டு கரெக்டாக பண்ண தெரியாது. ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார், வந்து பார்த்துட்டு அவர் வரும்போது அவரை பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்களான்னா, இந்த ஜாக்கி சான் தாத்தா மாதிரி வச்சுக்கேன், என்னத்த இவ்வளவு பெரிய ஷிப்ல இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தான் இருக்கும். பட் கரெக்டா கண்டுபிடிச்சா அந்த பிஸ்டன் இருக்கும் இல்லையா, அவ்வளவு பெரிய ஷிப்புக்கு அவ்வளவு பெரிய இது இருக்கும். அதுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போயிட்டு சுத்தி வச்சு டம்முன்னு அடிப்பாரான், பார்த்தா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருமா. சரியா, அப்போ ஃபீஸ் கேட்பாங்க எவ்வளவுன்னு. அப்போ ஃபீஸ் எப்படி தெரியுமா போடுவாங்க அந்த சிச்சுவேஷன்ல, இப்போ 10,000 ரூபா ஃபீஸ்னு வைங்களேன். யோ 10,000 ஃபீஸா, என்னையா சொல்ற அப்படின்னா, வந்து போனதுக்கு 100 ரூபாய்,
எங்க இஷ்யூன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சல எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுதான் அனுபவம். ஸோ அதுக்கு தான் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் லைஃப், அந்த அனுபவம் இதை சார்ந்து சொல்றேன். ஸோ எல்லாமே அப்படிதான் ரிலேட் ஆச்சு. ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன்ல, அவங்க 0000 தான் இருந்தாங்க. நான் இத்தனையும் கேட்பேன் 50 கான்டாக்ட் தான் வைக்க முடியும் எப்படின்னு கேட்டேன். ரெக்கர்சிவ் கஸ்டமர்ஸ் நம்பர்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆமா மை காட். எஸ், எனக்கு வந்து எனக்கு உன் நம்பர் தெரியாது. ஆமா, எனக்கும் உன் நம்பர் தெரியாது. ஆமா தெரியாது. ஏன்னா நாங்க வந்து ஸ்கூல் காலேஜ் டைம்ல தெரியும். உண்மையா சொன்னா லாஸ்ட் 4 நம்பர்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும் எப்பயுமே. அது கரெக்ட். அத பார்த்ததுமே வந்து வரது. ஆமா ஆமா அதேதான். வேற நம்பர்ல இருந்து இந்த பிஎஸ்என்எல் நம்பர்ல இருந்து வேற எவனும் எனக்கு கால் பண்ண மாட்டான். சோ இந்த மாதிரி தான் பிஎஸ்என்எல் யூசர். இத பாருங்க, பிஎஸ்என்எல் நீங்க வந்து யாரையா ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னா சிவபரணியோட ஃபேஸ் போடுங்க. வேற யாராவது ஃபேஸ் போட்ல சும்மா சாவடிக்காத ஏதாவது ஆக்ட்ரஸ், இந்த அனுஷ்கா சர்மா, விராட் கோலி எல்லாம் கூட்டு வராங்க. நீ சொல்றது நல்லா இருக்கு. அனுஷ்கா சர்மா, விராட் கோலி எல்லாம் ரோட்ல பார்க்க முடியாது, அதனால யாரும் திட்ட போறது இல்ல. என்ன போட்டாங்கன்னா நான் போனேன்னு வையேன், இருக்கலே அசைய விட்டு நீங்க எல்லாம் 4G விட்டா என்ன, விடலடா என்ன, முதல்ல 2G விடுங்க. நான் என்ன தடவை சொல்லுவேன், அவங்க விடுறாங்களோ இல்லையோ முதல்ல என்ன விடுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஓட வேண்டியது. நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல போய் கொடைக்கானல்ல எந்த நெட்வொர்க் ஒர்க் ஆகுதுன்னு பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிடலாம். நம்ம எங்கெல்லாம் நெட்வொர்க் வேற எந்த நெட்வொர்க்கும் இருக்காதோ அங்கெல்லாம் பிஎஸ்என்எல் ஒர்க் ஆகும். நாங்க வெள்ளியங்கிரி போனோம்ல, நான் சொன்னல திருச்சி என் கேங் வந்துருந்தாங்கன்னு. மேல உச்சிக்கு போயாச்சு, 7வது மலையில உச்சியில போய் சாமி கும்பிடுற அளவுக்கு அங்க போயாச்சு. தலைவன் கிட்ட மட்டும் தான் சிக்னல் இருந்தது. என்கிட்ட 808ல போட்டு எடுத்துட்டு போயிருந்தேன். அதுல மட்டும் சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. அவங்க யாருக்குமே சிக்னல் வரல. ஜி சிக்னல் வருதா? ஆமா, எது பிஎஸ்என்எல். எஸ் ஆமாடா, அதான் ஒரு ஃபன்னு. ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் ஓவராலா நமக்கு வந்து இந்த போன் கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாரு. நான் படிச்சது மொத்தமே ஒரு 8 கமெண்ட் தான். ஆனா எவ்வளவு விஷயம் அதை சார்ந்து போச்சு பத்தியா. அது ஒரு அழகிய காலம், அதுதாங்க நடந்தது. எஸ் ஓகே, நித்தியவேல வந்து போட்டிருந்தது தானே உண்மை. அது ஒரு அழகிய காலம். இந்த போன் மேட்டர் கிடையாது, அந்த காலம் தான். எக்ஸாக்ட்லி. இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பத்தி பேசும்போது அந்த ப்ராடக்ட் மட்டும் ரீசன் இல்ல, அந்த ப்ராடக்ட்டை வச்சு அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோங்கிறது தான். எக்ஸாக்ட்லி, அதுதான் இருக்கிறதுலே நமக்கு மெமரியில வந்து சொல்லுவாங்க. அப்படி வந்து நிறைய டாபிக்ல நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூல் வந்து செம்ம லைஃப்ங்க, இன்னும் இந்த வீடியோ கோல்டன் லைஃப் அப்படின்னுவாங்க. ஆனா இந்த ஜெனரேஷன்ல எனக்கு எப்படின்னு சீரியஸா புரியல. சரியா, ஏன்னா நான் இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்ல போனா எந்த அளவுக்குன்னா ஒரு கிளிம்ஸ் சொல்றேன், மேபி நிறைய பேர் சிரிக்கலாம். ஓகேயா, மாஸ்டர்பேஷன்ல கூட என்னென்ன ஐடியா தெரியாத காலம் உண்டு. சரி, அந்த மாதிரி அந்த டேர்ம் கூட சத்தியமா தெரியாத ஸ்டாண்டர்ட்ல நான் வந்து போய் யாருக்கிட்டயோ கேக்குறேன், ஏய் என்னடா இது வந்து கேன்லாம் சொல்றானுங்க என்னடா அப்படின்னு சொல்லி. அப்படியே என்னன்னே தெரியாதுங்க எங்களுக்கு. அப்படின்னா என்னன்னே தெரியாது. நாங்க 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல பிஞ்சில பெட்லுக்கு பிழுத்து போச்சு. இல்ல அந்த அளவுக்கு இன்டர்நெட் எக்ஸ்போஸ் பண்ணிடுது எல்லாத்தையும். ஸோ அதனால எல்லாமே அவங்களுக்கு ஈஸிலி வந்து ரீச் ஆயிடுது. கரெக்ட். அப்போ வந்து எப்படின்னா நம்ம தேடி போனோம். இன்னொன்னு என்ன தெரியுமா, ஏஜ் குரூப்ல என்ன ஆகும்னா, நார்மலா அந்த டைம்ல எங்ககிட்ட எங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா நம்ம சப்போஸ் நம்மளோட ஒரு 3 வயசு சின்ன பசங்க கூட பழகிட்டு இருந்தோம்னா, உன்னோட பெரியவங்க கூட பழகிறத விட்டுட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி நான் டாபிக்ஸ் எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்றது மோஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவல் ஏஜ் குரூப்ல தான் எல்லாரும் அதிகமா பேசுவாங்களே தவிர, ஏஜ் குரூப் மேல பேசலாம்னு நினைச்சா என்ன ஆகும்னா, அவங்க நம்மள வந்து சின்ன பையன் சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு சில விஷயங்களை அவங்க பேச மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. நம்மளும் பாத்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ், இப்போ நான் ஒரு டேர்ம் சொல்றேன் இல்லையா, இதுக்கு அர்த்தம் என்னன்னு போய் கேட்டா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கூச்சமாவும் வெக்கமாவும் பார்த்த காலம். சரியா, அதே மாதிரி என்னோட சின்ன பையன் கிட்ட வந்து நான் என்ன பேச முடியும், என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு சில பவுண்டரிஸ் எல்லாம் இருந்தது. பட் இப்போ இன்டர்நெட் லைஃப் அப்படின்னு மாறினதுனால ஏஜ் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோ பிரைவசி, நோ பவுண்டரிஸ், நோ ரெஸ்பெக்ட். நோ ரெஸ்பெக்ட். அது வந்து கான்சிக்வன்ஸ். எல்லாத்துக்கும் வந்து வெளிப்பாடு எங்க வந்து முடியுது, பயன் என்ன அப்படின்னு பார்த்தா கடைசியில வந்து மரியாதையே இல்ல யாருக்கும். இல்ல ஒன்னும் இல்லடா, இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சோன்னா அன்னையில இருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், நான் மட்டும் நான் மிஸ்டர் பர்ஃபெக்டா. அதே மாதிரி இப்போ ஒரு டேட்டா டெலிவர் பண்றேன்னா அது எக்ஸாக்டா இருக்குமான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சாலும் கீழே ஒரு சில கமெண்ட்ஸ் நான் படிக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, அவனுக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது. நாங்க என்ன உட்காந்து இது கோர்ட்ல அணிந்து நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற எதுவும் இல்லை, தெரிஞ்சதை சொல்றோம், என் வாயில வருது எல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சேன்னா அது உன் பிரச்சனை இல்ல, அப்படிதான் நான் சொல்ல முடியும். உங்க பிரச்சனை தான் அது. நான் சொல்றது எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டான்டா, அது வேத வாக்கு, நான் நம்பியே தீரணும் அப்படிங்கிறதுக்கு நம்பாதீங்க, எதையுமே நம்பாதீங்க. இந்த காலத்துல எப்படி நம்ப முடியும், எல்லாமே கிடக்கு. இதுல வந்து என்ன கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டாரு உனக்கு என்னடா தெரியும் இந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்னா, எது என் ஏஜ் குரூப்பா இருந்து யாராவது போட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. சரியா, மேக்ஸிமம் யூடியூப்ல யார் ஆக்டிவா இருக்கானா அந்த அல்காரிதம் கர்மம் வேற இருக்கு. போய் பார்த்து தொலைஞ்சா 20 வயசு 25 வயசு கீழே இருக்கிறவன் தாண்டா கொஞ்சம் சேனலை பாக்குறான்னு வருது. அப்போ இத்தினூண்டு பசங்க எல்லாம் இப்படி கமெண்ட் போடுறீங்களா, இதுல வேற அசிங்கமான வார்த்தைகள்லாம் போடும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா,
எந்த தைரியத்துல போடுறீங்க அப்படின்னு ஒண்ணு தோணும். ஆள் இல்ல அங்கதான் கேட்கறதுக்கு எல்லாம் விடு, எவனுமே ரியல் ஐடென்டிட்டி இருக்க மாட்டான். கரெக்ட். சோ அதை பார்க்கும்போது எனக்கு அடுத்து இன்னொன்று ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ நம்ம எல்லாம் வந்து ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டோம் வச்சுக்கோங்க, ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு நான் என்ன வேணா பேசலாம் வீடியோல. இருக்காது. ஆமா, பேர் வந்து பரப்பராஜ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. பரப்பராஜ் கூட வச்சுப்பான், இருக்கலாம். வச்சுட்டு அவன் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பான். என்னமா மரம் பரம் எல்லாம் பிடிச்ச அசிங்கமா நல்லா இருக்கேடா இந்த பான் பராகராஜ் அப்படிங்கிறது. நல்ல கேரக்டரா இருக்கு. புஷ்பராஜ் மாதிரி பான் பராகராஜ் வச்சுக்க என்ஜாய். சோ அதான் இல்ல இது எதுக்கு சொல்ல வரேன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த பான் பராக் அப்படியே ஊத்துவாங்க, அப்படியே தொடச்சு இப்படி தெளிப்பான். தெளிச்சுட்டு பிராண்ட் முதுகுல ஒரு கோடு போட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போவான். பான் பராக் வாங்கி விட்டி அப்படின்னு தெரியும்ல. நார்த் இந்தியா எல்லாம் வந்து ஷாருக் கானு, சல்மான் கானு, அஜய் தேவ்கன் 3 பேரும் நிப்பானுங்க பான் பராக் ஆடுக்கு. 3 பேரும் சேர்ந்து நிப்பாங்கடா. ஆனா அவங்க அதெல்லாம் போட மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல? நார்த்ல ஆல்மோஸ்ட் எல்லாரும் போடுவாங்கன்னு வச்சுக்கேன். அது வந்து போதை பொருள் மாதிரிதான். அது போட்டா ஒரு மாதிரி கிர்ன்னு ஆயிரும். நான் சாப்பிட்டது இல்ல, பட் அது போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து அங்க சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, சிகரெட்டே பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இது. நம்ம ஊர்ல பீடி பிடிச்சுன்னே இருப்பான் எல்லா இடத்துலயும் பார்த்தேன்னா. எல்லா இடத்துலயும் பீடி கிடக்கும், எல்லா இடத்துலயும் சிகரெட் கிடக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி எல்லாம் படிச்சு பார்த்தா அது வேற ட்விஸ்டா இருக்கு. நீங்க சிகரெட் பிடிக்கிறது பீடியே பிடிச்சிருங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்குது ஃபுல்லா படிச்சு பார்த்தா. ஏன்னா சிகரெட்ல இருந்து அது ஸ்லோ எரியணும்னு சொல்லி ஒரு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்களா, ரொம்ப நேரம் இழுக்கணும்னு சொல்லி. சோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து வேற உள்ள போதுங்கிறாங்க. பீடி ஊதிட்டு போயிருக்கு. அப்புறம் மிஷின் தான் ரோல் பண்ணுது சிகரெட். முன்னாடி எல்லாம் வந்து கையில தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நிறைய இருக்குங்க, நிறைய பேசலாங்க. எங்க இருந்து எங்க போச்சு பாத்தீங்களா? எங்க இருந்து போது இதை தாண்டி இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. பாட்காஸ்ட் பண்ண தெரியலங்க, சாரி. ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் மொபைல் மை டேட் அண்ட் அதாவது அவர் ஃபேமிலிஸ் ஃபர்ஸ்ட் செல்லுலார் நோக்கியா 0000 என்கிட்ட இருக்கு ப்ரோ, பிளாக் அண்ட் ஒயிட். அப்போ இந்த மொபைல் இருந்த கிரிப்பர் ரிங்டோன் தான் இப்போவும் என்னோட ஆண்ட்ராய்ட்ல நான் அலாரமா டோனா வச்சிருக்கேன். இந்த போனை மறக்க முடியாது ப்ரோ. அந்த இதுதானே டிக் என் லவ்வுக்கு கூட வரும். இந்த போனை மறக்க முடியாது ப்ரோ, என் லவ்வுக்கு கூட இருந்து இந்த போன் லவ் டைம்ல. ஸோ நான் தான் சொல்லியிருக்கேனே 0000 ஒயிட் டிஸ்பிளே வேணும், நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. பாத்தியா வந்துட்டான் பாரு நம்ம ஆளு. மொபைலு இதை செவுத்துல அடிச்சா கூட உடையாதியா, அந்த மாதிரி வெறும் பேனல் எடுத்து மாட்டினா போதும். அப்படியெல்லாம் அடிக்க கூடாது, பாவம். இந்த மாடல் நோக்கியா மீண்டும் சந்தைக்கு கொண்டு வந்து அனைவர் கையிலும் இருக்கும் இல்ல ப்ரோ. அது வந்து எல்லாரும் போய் தொட்டு உங்ககிட்ட இருக்கும், எங்க கிட்ட இருக்கும். எஸ், இங்க ப்ராப்ளம் இதுதான். ஆக்சுவலி நம்ம அனைவரும் கையில் வைத்து சுத்துவோம் வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாரோட ரெக்வஸ்ட் மினிமம் ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தேன். இந்த போன் எனக்கு ஓகே, ஆனா இதுல பேமெண்ட் ஆப் வேணும் அப்படின்னு எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்லயே ஒருத்தர் வந்து என்கிட்ட அந்த டேட்டா சொன்னாரு. பட் இப்ப அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு தெரியல. வெறும் எஸ்எம்எஸ் வச்சு யூபிஐ பேமெண்ட் சொல்லிட்டு இருந்தாரு. ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் சொன்னாங்க. அது எல்லா இடத்துலயும் ரோல் அவுட் ஆயிடுச்சா எனக்கு தெரியல. ஆமாடா, அது ஒர்க் பண்ணிச்சுன்னா சீரியஸா ரொம்ப ஈஸி. எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து கஸ்டமர் நம்ம கடைக்கு போறோம் இல்லையா, நம்ம கஸ்டமர் கடையில் இருக்க செல்லர் கிட்ட வந்து அவங்களோட யூபிஐ ஐடி மட்டும் நம்ம வாங்கி ஒரு எஸ்எம்எஸ் நம்பர் இருக்கும். இதுக்கு காமனா ஒரு எஸ்எம்எஸ் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் இருக்கும், டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி. அந்த நம்பருக்கு வந்து அந்த யூபிஐ ஐடி வாங்கி நம்ம போட்டு எவ்வளவு அமௌண்ட் போட்டு நம்ம ஐடி போட்டு சென்ட் பண்ற மாதிரி. இது எம்பைசா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கால ஏர்டெல் வந்து பண்ணாங்கடா. வோடஃபோனும் பண்ணாங்க, ஏர்டெல்லும் பண்ணாங்க. இந்தியாவோட வோடஃபோனும் இந்தியாவோட ஏர்டெல்லும் ஆப்பிரிக்கால போய் பண்ணாங்க. கென்யா, நைஜீரியா அந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து இது ஒர்க் ஆச்சு. ஏன் இங்க பண்ணல அப்படின்னு எனக்கு வந்து தெரியல சரியா எக்ஸாக்டா. இன்னொரு நாள் அதை பத்தி பேசுவோம். அடுத்து இதுல எல்லாருமே வந்து வேல் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போனு என்கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன போட்டுறேன் என்கிட்ட இருக்கு. ஆனா 6 வருஷம் ஆச்சு ஆன் பண்ணி. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த பின் மறந்து போச்சு அப்படின்னாரு. இதை வந்து எப்படி ரெட்ரைவ் பண்றதுன்னு கேக்குறாரு. இதுக்கு ஆக்சுவலா வழி இருக்கு, பட் நம்ம கிட்ட அந்த சாஃப்ட்வேர் செட்டப் இல்ல. இதுல பார்த்தா தெரியும்டா, நீ பின்னாடி அந்த ஃபிளாஷிங்க்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த கார்னர்ல இருக்கும் பாரு, அந்த போர்டுல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல இந்த இடத்துல தெரியுதா? அதான் இந்த இடத்துல வந்து இது பின்னாடி பேட்டரி மாதிரி அந்த இடத்துல அதை வச்சு, அதுக்கு பேர் என்ன ஃபிளாஷர்ரா? அது ஒரு பேர் இருக்கு, ஜேல ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் அந்த ஃபிளாஷரும் டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருந்தேன். வச்சிருக்கோம் நம்ம எல்லா ஃபிளாஷரும் எடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ. எல்லாத்துக்கும் எதுக்குன்னா பழைய போன்லாம் ஃபிளாஷ் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா நோக்கியாவோட ஆரம் சீரிஸ் ஆரம்பிச்சதுன்னு ஆரம்பிச்சதுன்னா 10, 11, 12 போய் அது பாட்டு எங்கேயோ போகும். நான் இது கூட சொல்லியிருந்தேன், 808 வந்து ஆரம் 808 நினைக்கிறேன். இது 1020 வந்து ஆரம் 909. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா? சரி ஓகே, மொத்தம் வந்து 1100 அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் மட்டும் நமக்கு ஃபீல் ஆனாலும் பூதாகரமா அது வந்து பேசுற அளவுக்கு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டரா இருக்கிறதுக்கான காரணம் அது வந்த காலம், அது வந்த சூழ்நிலையில இருந்த நம்மளோட மெமரிஸ். ஆமா, அதெல்லாம் தான் வந்து மெயினா வந்து இப்ப கூட
இதெல்லாம் பத்தி பேசும்போது எனக்கு டக்குன்னு வந்து ஜாக்கி ஜான், மைடியர் பூதம் இதெல்லாம் வருது இல்ல, எல்லாம் ஞாபகம் வருது. அந்த இந்த ஜி பூம்பா அதெல்லாம் வருது பாரு. விட்டா பாட்டு பாடிடுவோம் போல. அதெல்லாம் ஒரு காலங்க, ஒரு கணக்காலம் அப்படின்னு பாட்டு பாடலாம். அப்படிதான் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாருக்குமே மெமரிஸ் ட்ரிகர் ஆகுது. அது ஏன் ட்ரிகர் ஆகுதுன்னும் போது அந்த பீரியட்ல இந்த போன் யூஸ் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணோங்கிறது நமக்கு தோணும் போது அப்படியே ஒரு மாதிரி குதூகலமா இருக்கு. திருப்பி வேணுமா, அதுதான் என்னோட கேள்வி. திருப்பி அந்த மாதிரி ஒரு காலம் வேணும்ன்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். தாத்தா பாட்டிலாம் இப்ப இருக்க மாட்டாங்களேடா. நான் அவங்க எல்லாரையும் தான் எனக்கு ஞாபகம் வருது. போனதுதான். ஆமா, போனதுதான். இப்போ வந்து என்னால அந்த டிவைஸை மட்டும் என்ஜாய் பண்ண முடியும். அந்த டிவைஸை நான் என்ஜாய் பண்ணும்போது என்னோட பாசிட்டிவ் சைட் மெமரிஸ் நான் ட்ரிகர் பண்ணிப்பேன். நெகட்டிவ் சைட் நான் இப்ப ட்ரிகர் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா திரும்பியும் நம்ம சோகத்துல போனோம், டிப்ரெஷன். கடைசியில பார்த்தா ஒரு தெரப்பிக்கான ஒரு ஏஜென்ட்டா வந்து நிக்குது. ஆமாடா, உண்மை அதுதான். இன்ஃபேக்ட் உங்களுக்கு மென்டல் ஹெல்த் அப்படின்னு என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்க இந்த காலத்துல. இந்த பழைய போனை எடுத்து யூஸ் பண்ணாலே மென்டல் ஹெல்த் எல்லாம் சால்வ் ஆகுது அப்படிங்கிறது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க கண்கூடா பார்த்தது. உண்மை அதுதான். நாங்க 2020 நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேலை என்னது அப்படின்னு பார்த்தா அதுதான். 2020 கோவிட் வந்துச்சுங்க. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு தெரியும். நாங்களும் அதுக்குள்ள போறோம்னு தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து உள்ளே இருந்தா எப்படி, நம்ம வெளியே போயிட்டு. சோ அப்போ நாங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பக்கத்துல அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து நோக்கியா போன்லாம் வந்து OLXல போட்டு இன்னைக்கும் வித்துட்டு தான் இருக்காரு இல்லையா? ஆமா. என்ன அண்ணன்ட்ட கேட்டேன், புது டிவைஸ் மாதிரி இப்ப கிடைக்கல. நம்ம அதனால தானே டிவைஸ்லாம் அவர்கிட்ட வாங்கி அதனால தானே போய் எல்லாத்தையும் லவ் டிக்கிட்டு வந்துட்டோம் நம்ம. அவரே சொன்னாரு இப்ப அதை கிடைக்குது, இதுக்கப்புறம் வந்து கிடைக்குமான்னு தெரியும். 2020 அந்த கோவிட் டைம்ல எல்லாரும் கொஞ்சம் இதெல்லாம் வெளியே தள்ளுறாங்க, எல்லாம் கொஞ்சம் வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸோ அப்போ நாங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 போன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு கண்டிப்பா ஒரு 50 to 60 போன்ஸ் நம்ம வந்து அக்வயர் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்டிமேட்லி எங்களுக்கு இப்பதான் புரியுது, நம்ம வந்து என்னதான் அது ஒரு ரெட்ரோ ஃபீலுக்கா, அந்த ஃபீல், அந்த டிவைஸை தாண்டி அந்த டிவைஸோட அந்த ஃபீல், அந்த டிவைஸ் அந்த ஃபீல் என்னது, அதை சுத்தி இருக்கிற மெமரிஸ், அந்த இயக்கம், அது மேல இருந்த. ஏன்னா இதுல இருக்கிற நிறைய டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், வாங்கிடல. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இப்பயும் கூட நான் ஒரு 2-3 ஃபோன்ஸ் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதான் 8800 தேடி பாருங்க, அதான் 8800 சிராகோ, 8800 கார்பன் ஏர்டே அப்படிலாம் தேடி பாருங்க. அதே மாதிரி சோனில வந்து எனக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை அந்த டைம்ல. சோனில எக்ஸ்பீரியா பியூர்னஸ் எனக்கு கொஞ்சம் சீப்பாவே கிடைச்சிருக்க வேண்டியது, அதையும் வாங்கணும்னு நினைச்சிருந்தேன். பட் அந்த டைம்ல காசு இல்லை, அதை நான் வாங்கல. இது மாதிரி எனக்கு அந்த பாம் ப்ரீ அப்படிங்கிற போனை யூஸ் பண்ணணும்னு பல நாளா நானும். மோட்டரோலால பெபிள் மாதிரி ஒரு போன் வந்து திரும்ப ஃபிளிப் பெபிள் ஷேப்ல தான் இருக்கும். அது வந்து எப்போ வந்ததுன்னா 2000 அதான்டா என்னாச்சுன்னா FIFA வேர்ல்டு கப் அப்போ தான்டா. அந்த டைம்ல வந்து இதோட ஆட் அதிகமா வந்துச்சு, ரொம்ப வைத்தறிச்சலா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஜெர்மனில நடந்த வேர்ல்டு கப் எப்போ நடந்தது, 2004 2008 சொல்ல போனோம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்பதான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி மெமரிஸ் ட்ரிகர் ஆகும். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மென்டல் ஹெல்த் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. சரி, ஓகே. பிரச்சனை வந்து அவ்வளவு ஈஸியா இருக்கும், ஞாபகம் வரும் எல்லாருமே. எப்பயுமே நம்மளுக்கு வந்து பிடிச்ச விஷயம் தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த மலரும் நினைவுகள், உங்களோட பழைய காதல் கூட எழுந்து வெளில வரும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ ரெட்ரோ ஃபோன்ஸ் why it is favorite for us அப்படின்னு கேட்டா, இந்த மெமரி ட்ரிகரிங் எபிலிட்டி வேற லெவல்ல இருக்கு, வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்த கதறல்ஸ் எபிசோட்ல சந்திக்கிறோம். அதான் நாங்க இப்படியே தான் கதறிட்டு இருப்போம். இன்னும் நிறைய இருக்கு. இந்த லவ் ஸ்டோரி எல்லாம் வேணுமா, நாங்க மிஸ்டர் எக்ஸ் மிஸ்டர் ஒய்னு வேணா சொல்லிட்டுமா, யாருன்னு சொல்லாம சொல்லட்டுமா? அப்புறம் அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு அவனுக்கே அனுப்பணும், மச்சான் பாத்தியா அப்படின்னா எக்கச்சக்க கதை வச்சிருக்காண்டா. எக்ஸ் ஒய்னு சொல்லணும்னா நிறைய கதை வச்சிருக்காண்டா. அதான் நம்ம சொல்லலாம். நிறைய பிக்காளி பசங்க சுத்திக்கிட்டு இருந்தானுங்கடா எல்லா இடத்துலயும். அது வந்து இட்ஸ் அன் ஹார்மோனல் எஃபெக்ட், இட் ஹேப்பன்ஸ். அதனால வந்து அந்த டைம்ல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஓகே, சோ இது வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லலாமான்னு யோசிக்கலாம். ஓகே, சரி, ஓகே பாப்போம். கதறுவோம். அது அந்த டைம்ல ரொம்ப கதறினாங்க. இப்போ வந்து அதை நினைச்சு சிரிச்சுப்பாங்க. அந்த டைம்ல என்னென்னலாம் பண்ணுவாங்கிறீங்க, பிளேடு என்ன நிறைய இருக்கு. வெப்பன்ஸோட நாங்க அடுத்த எபிசோட்ல வரோம். குட் பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.